கொளத்தூர் தொகுதியில் தாவேக வேட்பாளரின் வெற்றியை எதிர்த்து மு.க.ஸ்டாலின் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், மனுவில் தெரிவிக்கப்பட்டிருப்பது என்ன? அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தொடர்ந்துள்ள வழக்குல நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டதுல தாவேகா சார்பில் போட்டியிட்ட வி.எஸ். பாபு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளார் என தெரிவித்திருக்கிறார். கொளத்தூர் தொகுதியில பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஆய்வு செய்ய தேர்தல் ஆணையத்தினுடைய அனுமதி கேட்கப்பட்டதாகவும், அனுமதி பெற்றவுடன் அதன் அடிப்படையில மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ தலைமையிலான வழக்கறிஞர்கள் அந்த சிந்தாதிரிப்பேட்டையில வைக்கப்பட்டிருந்த அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஆய்வு செய்ததாக அவர் அந்த மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பா பார்த்தீங்கன்னா, வாக்குப்பதிவு மையங்களான 1, 17, 28, 32, 75 உள்ளிட்ட வாக்கு சாவடிகளில் வைக்கப்பட்டிருந்த அந்த விவி பேட், வாக்குப்பதிவு இயந்திரம், கண்ட்ரோல் யூனிட் ஆகியவற்றை ஆய்வு செய்ததாக அந்த மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த ஆய்வின் போது பெல் நிறுவனத்தினால் நியமிக்கப்பட்ட பொறியாளரும் உடன் இருந்தார் என்றும், 100% விவிபேட் மற்றும் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் ஒப்பிட்டு பார்க்கப்பட்டது என தெரிவித்தார். இதுல 6 வாக்கு சாவடிகளில் பதிவான வாக்குகள் மற்றும் விவிபேட்கள் ஒப்புகை சீட்டுகளை ஒப்பிட்டு பார்த்ததுல பல்வேறு முறைகேடுகள் கண்டறியப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதனையடுத்து அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் பிரதிநிதி சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரி கடிதம் எழுதினார் என்றும், தேர்தல் இயந்திரம் தொடர்பாக புகார் செய்வது தொடர்பான ஒரு வெளிப்படையான ஒரு நடைமுறையை அமல்படுத்த உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். பல வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டு முறைகேடு நடந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பா அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் கூடிய ஹார்ட்வேர் என்று சொல்லக்கூடிய அந்த மென்பொருள் கோளாறு ஏற்பட்டதையும் அவர் அந்த மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தொழில்நுட்ப கோளாறுகளை சுட்டிக்காட்டிய பின்பும் கூட சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரி உரிய வழிகாட்டு நெறிமுறையின்படிதான் சோதனை மற்றும் சரிபார்த்தல் நடைபெற்றதாக குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அந்த பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதனால அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட்களை சரிபார்க்க வேண்டும், முழுமையாக சரிபார்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதாவது மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, தாவேகா வேட்பாளர் வி.எஸ். பாபு வெற்றி பெற்றதை செல்லாத என அறிவிக்க வேண்டும், தான் வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.